எங்கன்னு தெரியல. புத்தகத்தை காமிருக்கா பாரு. தங்கச்சி $5 ரூபா இதுக்கு நல்ல விரால் மீனை வாங்கி காலமா குழம்பு மூக்களையும் கண்ணில் கண்ணி வரணும். மூக்குலயும் கண்ணுலயும் தண்ணி வரணுமா? அது போதும். ஆமா மச்சானோட புத்தகம் எங்க? மச்சான் புத்தகம் இல்ல எங்க? அதான் நான் தேடிட்டு இருக்கேன் மச்சான். எங்கன்னு தெரியல. படிச்சவருக்கே தெரியல, எனக்கு அப்படி தெரியும். எங்கன்னு கேக்குறேன்ல. நான் தான் என்னமோ மச்சானோட புத்தகத்தை எல்லாம் திருடிட்டு போய் பழைய பேப்பர் கடையில போட்டு 15 ரூபா வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு குடுத்துட்டு உங்ககிட்ட 5 ரூபாய்க்கு கொடுத்த மாதிரி இல்ல சொல்றேன். அட பாவி, புத்தகத்தை கொண்டு போய் பேப்பர் கடையில போட்டுட்டே. கண்டுபிடிச்ச கண்டுபிடிச்ச ஒவ்வொரு புஸ்தகமும் 15 ரூபா மச்சான். புது புஸ்தகம். ஆமா புது புஸ்தகம். 1,000 ரூபாவோட தேவைன்னு சொல்லிவிட்டான். அப்புறம் நான் தான் என்னோட அறிவை பயன்படுத்தி அடியில சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். எந்த பேப்பர் கடை சொல்லி சொல்ல. இப்படி நான் மச்சாவோட சொல்லிக்கிறேன். அடியில என்ன வச்சு தெரியுமா? இது ஒரு பழைய பேப்பர் கடை. அங்க ஒரு திராட்சை தொங்க. அந்த திராட்சைக்கு பின்னாடி ஒரு ஆளு நிப்பா. அந்த ஆளு உயரமாவும் இருக்க மாட்டா, குள்ளமாவும் இருக்க மாட்டா, கருப்பாவும் இருக்க மாட்டா, செவலையாவும் இருக்க மாட்டா. கண்ணுல கண்ணாடி சிலப்ப போட்டிருப்பா, சிலப்ப போட்டிருக்க மாட்டா. இப்படித்தான் இங்க ஒரு பள்ளி கத்து. பள்ளி கட்டுறத வச்சு கடை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஊர்ல மொத்தம் 7 பேப்பர் கடை. எங்க பள்ளி கத்துது அங்க போ. மச்சான் சரியா? அந்த விராலு மீன் எப்ப வரு? வராது. மூட்டத்துக்கு அடிச்சிட்டு போறா. அடுத்த வேலைக்கு அடிச்சு மாறாடி கடையில வைக்கலாம். இருக்கிறது 2 கை 2ஆலையும் ஊனிக்கிட்டீங்கன்னா அப்புறம் வேற எத்தால ஊன்றது? வேணும்னா உதவிக்கு என் கை தரவா? வெறுங்கையை கொடுத்து என்னடா செய்ய? வெறுங்கைய நீட்டினா சரக்கு கொடுக்க மாட்டானே. ஒரு 5-10 நீட்டினா 250 அடிச்சு விட்டு வேர்க்கல்ல இருக்கல குறைச்சு விட்டு வரலாம். அதை கூட 5-10 தானடா. என்கிட்ட எல்லாம் உட்காடுறா. நானே குடிக்காம நாக்கு நமிச்சல் எடுத்து போச்சு உங்ககிட்ட கேட்கலாம்னு வந்தேன். அட என்னடா அது, நம்ம சாதி ஜனத்துல எவனாவது செத்தாராவது செத்த வீட்டுல சாராயம் விட்டுவான். ஒரு கருது கூட சாக மாட்டேங்கிறான். தள்ளி நானும் ஊனிக்கிறேன். கண்ணா தேவ வாக்காட்ட சொல்லிவிட்டியே. எனக்கு வெள்ளி வாங்க வழி தெரிஞ்சு போச்சு. என்ன வழி? நடக்காது சொல்றது. நானும் நடுக்கிறேன், நீ ஆட்டுற. ஐயோ இப்ப நீ என்ன செய்யற? நேர என் தங்கச்சிக்கிட்ட வந்து புளியம்பட்டியில எனக்கு ஒரு சித்தப்பா இருக்கான். தப்பில்ல. அவன் பேரு மார்க்கண்டையன். எத்த கண்ட? மார்க்கண்டையன். அவனை நாகப்பாம்பு கடிச்சு அவன் செத்து போயிட்டான்னு என் தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்லு. அது நம்பி பதறி போய் கிரிய பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு 25-30 கொடுக்க. அதை எடுத்துக்கிட்டு போய் நம்ம ஒண்டிடலாம். தேவரம் இல்லரு, எனக்கு மெய்ய சொன்னாலே மெய்யெல்லாம் நடக்கும். நீ பொய்ய சொல்ற எதெல்லாம் நடக்குமோ அது பாட்டு நடக்கட்டும். நீ விஷயத்த சொல்லிவிடு. ஆனா உளறிப்படாதே. அவன் நல்லா பேசுறவனையே உளற அடிச்சுடுவா. எங்க அப்படியே சொல்லு. விஷயத்தை கேட்டியா? சொல்லுபடுறேன். உங்க ஊர்ல புளிய மரத்தடியில உங்க சித்தப்ப நாகப்பாம்புன்னு பேரு. அவனை மார்க்கண்டையன் கடிச்சு அந்த நாய் அடிச்சு தாம்பாட்டி சேர்த்து விட்டான். இதை உன் தங்கச்சி கிட்ட சொல்லி அவளுக்கு கிரியை பண்ணிடணும். என் தங்கச்சி கிட்ட சொன்னா அவனுக்கு கிரியை பண்ணிடுவா. சரியா சொல்லு. என் சித்தப்ப மார்க்கண்டையன் பேரு என்ன? மார்க்கண்டைய. பாம்பு வேற என்ன? நாகப்பாம்பு. புளியம்பட்டி வேற என்ன? அதான் மறந்து போச்சு. அதுதான் ஊர்ல ஆள் சேர்த்து போச்சு. ஊர்ல என் சித்தப்பனை பாம்பு கடிச்சு. என்னடாச்சு? திருப்பி வச்சுக்கிட்ட நீ சொல்லு. சித்தப்பன் திருப்பி வச்சுக்கிட்டான். ஐயோ இன்னைக்கு தண்ணி கிடையாது செஞ்சிருவேன். சொல்லிடுறேன். உன் சித்தப்பன் மார்க்கண்டையில பாம்பு கடிச்சிருச்சு. அதை உன் தங்கச்சி கிட்ட நான் சொல்லணும். சொல்லாது. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து சொல்லு. பாம்பு கடிச்சு. என்னடா ரொம்ப கடிச்சா? இல்ல நீ கட்டாத. குறி போடுறியா? குறி குறி படிக்கிறியா? படி. என்ன மச்சான் அப்பல இருந்து குட்டி போட்ட பூனை மாதிரி அலைஞ்சுகிட்டே இருக்க? நீ ஏன் கேட்க மாட்ட? பெரிய தொர. உனக்கு பங்கா போடவும் படிக்க வைக்கவே என் தங்கச்சி இருக்கு. கால் விசிறி காத்து வருது. எனக்குத்தான் ஒரு பாம்பு வந்து கடிக்க மாட்டேங்குது. பாம்பா? இது பம்பு.
பம்பு வாய வச்சுட்டு சும்மா இருக்கு. இது நம்ம வீடு மாதிரி. வா வா. என்ன செய்தி? மில்லற என் சித்தப்பா மார்க்கண்டேனா சரி தெரியுமா? புளியம்பட்டியில மேல சொல்லு. புளியம்பட்டியில சித்தப்பா மார்க்கெட் பாம்பு கடிச்சிருச்சு. எப்படி இப்படி போயிட்டாரா? ஐயோ போயிட்டாரு. மச்சான் வாங்க எல்லாரும் போய் பார்க்கலாம். துணியெல்லாம் டெலிவரி கொடுக்குது. நீ வந்துட்டு தொழில் நடக்காதுப்பா. நான் வர மச்சான். என்ன பண்றேன்? மாப்பிள உங்க படிப்பு கெட்டு போயிரு மாப்பிள. நீங்க எங்கே இருந்து படிக்க தங்கச்சி பங்கா போடு. என் தலையெழுத்து நான் போய் பாத்துட்டு வரேன். எந்த செலவாகு? 250 ரூபா ஆகு. ஏன்னா பாடைக்கு கொஞ்சம் ஆகு. பாக்கரிசி ஓடுன்னு கொல்லி வைக்கணும். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 250 ரூபா. நீ 25 ரூபா விடு. எரிக்கிறதுக்கு மேல பொழைச்சிட்டு வந்துடுற. குடும்பம் சீக்கிரம் கிளம்பி செத்துற போறாரு. அவர்தான் செத்து போயிட்டாரு. பாம்பை கண்ணு பாம்பை பழிக்கு பழி வாங்குற. அம்மா எடுப்பா. 25 சொல்லி 15 25 உடனே ஏத்திக்குவாப்பா. வண்டி ஏறிடுவாடு கேட்கிறா. வேற ஏதாவது வச்சிருக்கிறியா பணம்? மச்சானுக்கு வாடு காய்ச்ச அளவுக்கு நீங்க சாப்பிட்டு பாருங்க. மில்லா எங்க இன்னும் ஒரு பயிலையும் காணா? சித்தப்பாவேதான். ஆமாமா உங்க சித்தப்பா மார்க்கண்டேய. என்ன விஷயம்? ஆமா நீங்க பாம்பு கடிச்சு செத்து போனியா? எவன் சொன்னா? எந்த ராஸ்கோ சொன்னா? எங்க அண்ணன் தான். உங்க அண்ணனா? ஆமா நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லி 25 ரூபாய் சாவு செலவு கூட பணம் வாங்கிட்டு போச்சே. நான் செத்துட்டேனா? உங்க அண்ணன் உயிரோடு இருக்கவன் சாவுக்கு மட்டும் இல்ல பாலுக்கே போவான். பொய்யா சொல்லி துட்ட வாங்கிட்டு சாராயம் குடிக்க போயிருக்கானா? அந்த பையன் எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும். 2ஆம் நம்பர் கடை குடியில கடையோட அழித்து வர. நான் பாம்பை கடிச்சேன். பாம்பில் உனக்கு கட்சிது. சரி யாரோ கடிச்சாங்க. நான் செத்து போட்டேன். என்னை எரிச்சாங்களா உழைச்சாங்களா? கண்டிப்பா உன்ன ஏறிக்கல. என்னடா சரிட்டா எப்படி எரிச்சிருந்தாங்கன்னா உன் மேல சாம்பல் இருந்துருக்குமே. ஆமா மண்ணெல்லாம் இருக்குது. அப்ப புதைச்சிருப்பாங்க. சித்தப்பா இதுல நெருப்பு எந்த பக்கம் இருக்கு? எது கேக்குற? வாயில வைக்க வேணுமே. செத்து பார்த்தா எந்த பக்கத்துக்கு அதுதான் நெருப்பு. இந்த பக்கம் என்னடா இந்த கையில இந்த ஆட்டா இருக்கு. குடிச்சு கிடிச்சிட்டு கூப்பிடுறாங்க. அதுதான் காசை வீணடிச்சு குடிச்சிட்டு வருது. நீ பெரிய மனுஷன், நீ அதான் சேர்ந்து குடிச்சிட்டு வரீங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷன் நான் கேட்டு கால் துப்பிட்டு வர வேண்டாம். சரியா துப்புறான் பிள்ளை மூஞ்சிலே துப்புறான். எங்கடா மூஞ்சி? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சித்தப்பா என்னடா ஆம்பளை இருந்தா கிட்ட வாடா. இதுக்கு மேல எங்கடா கிட்ட வருது? சரி விடு. வேற துப்பினியா விளையாட்டுக்கு துப்பினியா? உங்ககிட்ட விளையாட்டு வேணும் துப்பின. அதான பார்த்தேன். இந்த விளையாட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அண்ணே 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 என்னையா 4 பக்கமும் கடந்து அலற? என் பொஞ்சாதிக்கு பிரசவம் ஆயிடுச்சு. நல்லா இரு. ஒரே கவலையா இருக்குண்ணே. உன்னோட தானே? அப்புறம் ஏன் கவலைப்படுற? பிரசவம் ஆயிடுச்சுல்ல, அதுக்காக கொஞ்சம் கழுத ரத்தம் கொடுக்கணுமா? கழுத முத்தம் கொடுக்கணுமா? கழுத ரத்தம் என்ன? நீ கூட கழுத வேணுமே. அதான் என்கிட்ட வந்தியா? ஆமாண்ணே. போயா என்னன்னு இதுக்கு போய் யோசனை பண்றீங்க? கழுத வேணா? எதுக்கு? காதல் இருக்கத்தா? என்னது கழுதையே இல்லையா? இருந்த ஒரு கழுதையும் எங்க நான் வித்துப்படு வேணும்னு பயந்துகிட்டு என் தங்கச்சி வேலை செய்ய இழுத்துட்டு போயிட்டான் ஆத்தங்கரைக்கு. அப்ப காதலுக்கு என்ன செய்வீங்க? காதலுக்கும் செய்ய வேணாம், சுல்தானுக்கும் செய்ய வேணாம். எங்க கவலைப்படாத. என்ன பெரிய கழுத
அந்த தயாரிப்பாளருக்கு எனக்கு கொஞ்சம் ரேட்ல தகராறு. இல்லாட்டி பஞ்சகல்யாணியில நீல நடிச்சிருப்ப. கவலையே விடு, நானே ஒரு படம் எடுத்து ஒரு ரெட்ட வேஷம் தரேன். அப்பாவும் நீயே, அம்மாவும் நீயே. ஆம்பளை கழுத பொம்பளை வேஷம் போடுறதா கஷ்டம். கழுத ரத்தவா? ஆமண்ணே. உன் பொண்டாட்டிக்கு பிரசவமா? ஆமண்ணே. என்ன கொடுப்ப? கழுத ரத்தம் தான். ஓ, எனக்கு எவ்வளவு கொடுப்ப? 400 கொடுப்பியா? ஐயோ, துணி ரத்தத்துக்கு 400 ரூபாயா? ரூபாய் யாரையா கேட்டது? 400 மில்லி கொடுப்பியா? ஐயோ, 400 மில்லி என்ன விலைன்னு எனக்கு தெரியாத. விலைவாசி தெரியாம இந்த உலகத்துல எப்படி இருக்க போற? 400 மில்லி 8 ரூபா, 2 முட்டை 60 பைசா. அது வேணா ஊறுகாய் வாங்கிக்கிற காசு கொடு. அண்ணே, என்கிட்ட 5 ரூபாய் இருக்கு, வச்சுங்க. ஐயோ, 250 தான் தேரு. சரி, நீ இங்கே இரு. கழுதையை கடத்திட்டு போறானே, இவன் விட்டே குடிச்சு விடுவானே. சவரம் பண்ண கேட்பான், காது இருக்குதா? கழுத இந்த வருஷம் திருவிழால கிளப்பிடுற தூளு புலியாட்டா. இந்த வருஷம் உன்னால ஆட முடியாது, நீ செத்துக்கிட்டு போயிட. வேணாம் போ. நான் ஆடுறேன், அது இல்ல ஆடுது. வேணாண்ணே. வேணாங்கறியா? அப்ப இல்லங்கிற துக்கத்தை மறக்க ஒரு 5 ரூபாய் கூட 250 அடிச்சுக்கிறேன். முடியாது முடியாது முடியாது. இப்ப முடியாதுன்னு சொல்லுவீங்களே, செத்ததுக்கு அப்புறம் சாந்தி பண்றேன்னு சாராயம் படைப்பீங்க. இதான நம்ம வழக்கம். என்ன நான் சொல்றது? இன்னும் சோற அடிக்கணும்ன்றியா? இவன் கால எடுத்தது தப்பா போச்சு. ஏறி கரைமேல பரவல பன்மையில மெல்லர் அடே சடிச்சு விட்டு புள்ள. சரி விட்டுற. எங்க 2 வண்டியில கிளம்பிட்டீங்க? நான் போறது இருக்கட்டும், நீ எங்க போற? மச்சான் பக்கத்து வீட்டுக்கு போயிருக்கிறேன், சீக்கிரம் ஊருக்கு திரும்பி வந்துருங்கன்னு. மச்சான் பக்கத்து ஊருக்கு போயிருக்கிறான், சீக்கிரம் வீட்டுக்கு திரும்பி வந்துருங்க. தங்கச்சி சொல்லிச்சு, தங்கச்சி தனியா இருக்கு, அதான் போ. ரொம்ப குடிச்சிட்ட போல இருக்கு. சும்மா இப்படி வந்து எறும்பு கடிச்ச மாதிரி 600 மில்லி தான். எனக்கு ஒரு ஆசை, சாகரத்துக்குள்ளார மூக்கு முட்டை மில்லி குடிக்கணும்னு. அது நிறைவேறாத போல இருக்க. மூக்கு முட்டவா? இந்த மூக்கு முட்டை இல்ல, இந்த மூக்கு முட்டை. மூக்கு முட்டை என்ன? மூச்சு முட்டை குடிக்க வைக்கிறேன். மூச்சு மூக்குல தானே இருக்கு, ஏதாவது ஒண்ணு முட்டினா போகுது. சரி வா, சார கடைக்கு போலாம். ஆமா, உன் தங்கச்சிக்கு துணைக்கு போகணும்னு சொன்னேன். அட அவளுக்கு என்னங்க துணை? காக்கா வந்து கொத்திட்டு போயிடுவா, இல்ல கழுகு வந்து கொத்திட்டு போயிடுவா. நம்ம வாங்க. சரி சரி, பின்னால உட்காரு. மில்லர், இப்படி உட்காரு. அங்கயா? முன்னால உட்கார்ந்த டேஞ்சர், நான் பின்னாலே உட்காந்து. நீ வண்டி விட்டு என்ன சடிச்சு விட்டீங்க? கொஞ்சம் அசௌகரியமா இருக்கு இப்படி உட்கார்ந்து இருக்கிறது. ஏன் இப்படி அடிது? என்னங்க இப்படி திரும்பி உட்கார்ந்துருக்கீங்க? நல்ல நேரம் உட்காருங்க. இது என்ன சர்க்கஸ் விளையாட்டுது?
என்ன மில்லர், போனதும் திரும்பி வந்துட்ட? போங்க, இதுக்கெல்லாம் ஒரு கொடுப்புன்னு வேணும். நிஜமா உங்களை மாதிரி வாங்கி கொடுக்கற உத்தமம் கிடைக்க போறேன். சரக்கு இல்லைன்னு சொல்லி போட்டா இவ குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமே. மில்லர் மில்லர், விஸ்கி பிராண்டி ஏதாவது சாப்பிடுறியா? ஓஹோ, நீ அந்த கேஸா? வார்னி சாப்பிட்டாயிருமே. ஏறுமா பறக்கு தம்பி. பாக்கத்தான் நீங்க பச்சை புள்ள மாதிரி இருக்கீங்க, ஆனா யோசனை எல்லாம் பெரிய மனுஷன் யோசனையா இருக்கு. வார்னிச்ச வாங்கி அதுல எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு காசு 50 ரூபாயா? ஒரு வீட்டுக்கே வார்னிஷ் அடிக்கலாமே. போய் நல்லா குடிப்போ. நீங்க நல்லா இருக்குன்னு. தங்கச்சிக்கு காவல் வேணும்னு சொன்னேன்ல.